யோபுடைய தியானத்திலிருந்து நாம் சில விஷயத்தை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்வாராக. முப்பத்தி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இந்த காரியத்தை வாசிக்கிறோம். The book of Job, chapter 37, verse 14. யோபே, இதற்கு செவி கொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். எலிஹு 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னும் எலிஹு அப்படி என்று வாசிக்கிறோம். எலிஹு தான் இந்த ஆலோசனையை, இந்த வாக்கியத்தை யோபுக்கு சொல்கிறார். தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். யோபை பற்றி நான் இந்த வாக்கியத்தை பற்றி யோசித்த போது, அவருடைய காலத்தில் ஆஸ்பத்திரி இருந்துதானே எனக்கு தெரியல, இருக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஆஸ்பத்திரி இல்லை. அவருடைய எல்லா விஷயத்தையும் நாம் இப்போ அக்குவேர் ஆணிவரை பார்க்காம, அவர் சோதிக்கப்பட்ட நேரத்திலிருந்து தேவன் மறுபடியும் அவரை சந்தித்து அவரையும் சீர்திருத்தி அவருடைய நண்பர்களையும் சீர்திருத்தி எல்லாவற்றையும் ஒரு மேன்மையான முடிவுக்கு கொண்டு வருகிற அந்த விஷயத்தில் யோபு உச்சந்தலின் உள்ளங்கால் மட்டுமாக பருக்களால் வாதிக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். நாம் துக்கத்தின் நடுவிலே, துன்பத்தின் நடுவிலே, வலி, பெயின், அதன் நடுவிலே சராசரியாக தேவ பக்தியெல்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டேன். சராசரியாக நேரடியாக யோசித்து பார்த்தா நம்மளால் ஃப்ரீயாக யோசிக்க முடியாது, நல்லதை யோசிக்க முடியாது. கெட்டது வேணால் எப்படின்னா என்ன ஆகிடுமோ அந்த மாதிரி அவநம்பிக்கையோட, அதைரியத்தோட, பிற்போக்கான சிந்தையோடு யோசிப்போம். வலி வேதனையின் மத்தியில் பழிவாங்கும் எண்ணங்கள், கேவலமான ஈனமான எண்ணங்கள்லாம் இருக்குமாங்கிறது எனக்கு சரியாக தெரியல. வலி நேரத்தில் நம்பிக்கையோடு விடுதலை பெற வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கம் தலைவிரித்து ஆடும். குறிப்பாக நம்மலாம் ஹாஸ்பிட்டலைஸ்ட் சிச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். நாமே ஒரு வேளை ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருப்போம். அட்லீஸ்ட் வி டென்ட் டு விசிட் கிளினிக்ஸ், மருத்துவ மையங்களுக்கு போவோம், ஆலோசனை மையங்களுக்கு போவோம். யோபின் காலத்தில் என்ன இருந்தது? ஆண்டவருடைய அதிசயமான கிரியைகளை தியானித்து பார்க்க அவருடைய நண்பர்களிலே ஒருவர் எலிஹு சொல்கிறார். 37ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். இதனால் என் இருதயம் தத்தளித்து தன் இடத்தை விட்டு தெரிக்கிறது. அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். அவர் வானத்தின் கீழங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்திரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார். அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை கும்புற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும்போது அதை தவிர்க்க முடியாது. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் கும்புற பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத காரியங்களை அவர் செய்கிறார். அவர் உறைந்த மழையையும் கல் மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்தரித்து போடுகிறார்.
அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளில் புகுந்து தங்கள் கெபிகளில் தங்கும். தெற்கே இருந்து சூறாவளியும் கடைக்காற்றினால் குளிரும் வரும். தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போம். அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வர பண்ணுகிறார். யோபே, இதற்கு செவி கொடும். தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ? மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறைவையும் பூர்ண ஞானம் உள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும் தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும்போது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாயிருக்கும் வகையையும் அறிவீரோ? வார்க்கப்பட்ட கண்ணாடியைப் போல கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரோடு இருந்து விரித்தீரோ? அவருக்கு நாம் சொல்லத்தக்க கதை எங்களுக்கு போதியும். அவருக்கு சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும். அந்தகாரத்து நிமித்தம் முறை தப்பி பேசுகிறோம். நான் பேச துணிந்தேன் என்று யாதாம் ஒருவன் அவருக்கு முன்பாக சொல்லத்தகுமோ? ஒருவன் பேச துணிந்தால் அவன் விழுங்க பட்டு போவானே. இப்போதும் காற்று வீசி ஆகாய மண்டலங்களில் உள்ள மப்பு நீங்க பண்ணியிருக்கிற சமயத்தில் வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிற போது ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரு நோக்கி பார்க்கக்கூடாதே. தேவனிடத்திலோ பயங்கரமான மகத்துவங்கள் உண்டு. சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்கக்கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றான். அதிசயங்களை, அற்புத செயல்களை எண்ணி பாரும். அவர்கள் எண்ணினார்கள். வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சிறது போல் ஒரு வேளை இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தெரியலாம். யோபுக்கு எப்படி தெரிந்தது என்று நாம் இந்த அனைத்து 42 அதிகாரங்களிலும் குறிப்பாக 20 அதிகாரத்துக்கு பின்னே ஆர்கியூமெண்ட்ஸ், அவருடைய நண்பர்களெல்லாம் வித்தியாசமான விஷயங்களை, தேவனுடைய ஏகாதிபத்தியத்தை, த சாவர்னிட்டி ஆஃப் காட், அதை பற்றி ரொம்ப அவரிடத்தில் எடுத்துரைக்கிறார்கள். யோபினுடைய பற்றாக்குறையை அதிகமாக சுட்டி காண்பிக்கிறார்கள். நீர் ஒருவேளை வேண்டுமானால் சன்மார்க்கராக இருந்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய நிறைவுக்கும் சம்பூர்ணத்துக்கும் பரிபூர்ணத்துக்கும் முன்பாக நீர் குறைவுள்ளவர். ஏதாவது விதத்தில் மீறுதலோ தவறுதலோ குற்றங்களோ அறியாமையோ கீழ்ப்படியாமையோ அவருக்கு இணையான அவர் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிற தவிப்போ தட்டுப்பாடுகளோ இருக்கும் என்று தான் அவர்கள் ஆர்கியூ பண்ணுறாங்க. மறந்து போயிருப்பீரோ, செய்ய வேண்டியதை செய்யாமல் போயிருப்பீரோ என்பதெல்லாம் அவங்க ரொம்ப இன்க்வெசிட்டிவாக அவரிடத்தில் எடுத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த சொல்லும் விஷயத்தில் எலிஹு இந்த விஷயத்தை சொல்கிறார். யோபே, இதற்கு செவி கொடும். தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அவருடைய காலத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்திருக்காது. முதல் உதவி, ஃபர்ஸ்ட் எய்டு அப்படிப்பட்டதான விஷயங்கள் இருந்திருக்காது. பிரபலமாக மருந்து மாத்திரைகள் இருந்திருக்குமா தெரியாது. அவருடைய சரீரமெல்லாம் பாதிக்கப்பட்டது, மனவாதனை. அவர் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியை சந்தித்தார். ஒரு விஷயம் நடந்து தேறி வரத்துக்குள்ள அடுத்த உடனுக்குடன்
அவர் மேலே கலாபனைகள், கெலாமிட்டிஸ், கலக்கமான விஷயங்கள், வாழ்க்கையை வெறுத்து போகத்தக்கதாக மனம் விட்டு போகக்கூடியதான செயல்கள் உண்டானது. இறுதியில் அவரை சரீரமே வாதிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய ஆச்சரியங்களை இவர் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய படைப்பின் ஆச்சரியத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய செயலின் மகத்துவங்களை, அவருடைய கரத்தின் கிரியைகளின் மகத்துவங்களை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். ஆகாசத்தை பற்றி, பூமியை பற்றி, நீர் துளிகளை பற்றி, மேகத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். ஒன்றில் தண்டனையாகவும், ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். தேவனுடைய கிரியைகள் அனைவற்றிற்கும் ஒரு காரண காரியம் உண்டு, ஒரு சூழல் உண்டு, ஒரு சுற்றம் உண்டு. அதிலே தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு உபயோகமாக, ஒன்றிலே தண்டனையாக, இன்னொன்றிலே கிருபையாக அவருடைய கிரியைகள் விளங்கும். அதனாலே அவருடைய ஆச்சரியங்களை நினைத்து பாரும் என்று யோபுக்கு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யாத்ராமம் 14:13 வாசிக்கும்போது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று செங்கடலை கடக்கும் அந்த சூழலிலே மோசேயின் மூலமாக தேவன் பேசுகிறார். நாம் கூட இந்த வாக்கியத்தை தழுவிய பாடல்களெல்லாம் பாடி மகிழ்கிறோம், உற்சாகமடைகிறோம். இந்த பாடல் எப்போ நமக்கு பாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அது சரியாக இருக்கும். செங்கடல் அனுபவம் போன்ற ஒரு சூழல் இருக்கும்போது, எல்லா பக்கம் அடைப்பட்டு பின்வாங்க முடியாமல், முன்னேறி போக முடியாமல், முன்னே ஒரு பெரிய தடை, ஒரு கடலை போன்ற அதை கடக்கும்படியாக இயற்கைக்கு அப்பாற்பட்டதான மலையை போன்ற ஒரு சோதனை. அதிலே தான் நாம் இந்த வாக்குறுதியை சொல்லி பயமில்லாமல் ஆண்டவர் நமக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்கும்படி, இன்றைக்கி காண்கிற எகிப்தினை இனி ஒருபோதும் காண்பதில்லை. அது நமக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. ஒரு பக்கம் ஆத்திரத்தோடு நினைக்கிறோம், அப்படி தான் கரெக்ட், இனிமேல் அந்த வழியிலே வரக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறோம். அந்த அளவுக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்யணுன்னா அவர் அற்புதங்களை யோசிக்கணும். நம்முடைய ஒவ்வொரு கடக்க முடியாத எல்லை, ஜெயிக்க முடியாத காரியம், விட்டு கொடுக்க முடியாத காரியம், ஏற்க முடியாத காரியம், விடுதலை பெற முடியாத காரியம், நிறைவை காண முடியாத காரியம், இப்படி தான் இந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் உட்காந்து தான் என்லிஸ்ட் பண்ணணும், ஒரு பட்டியலிட்டு பார்க்கணும். சில விஷயத்தை நாம் பரிசோதித்து பார்க்க விரும்புகிறதில்லை. நமக்கு அதனுடைய விஷயம் தெரியும். அதை பார்த்தா குப்பை தொட்டியை கிளறுனா குப்பை தான் கிடைக்கும். அதில் விலையேறப்பட்ட மாணிக்கத்தை தேட முடியாது. அந்த அளவுக்கு மாணிக்கத்தை குப்பை தொட்டியில் போடுற அளவுக்கு நமக்கு பதஷ்டமும் கவனக்குறைவும் துணிகரமும் மதியினமும் மூர்க்கமும் இருந்திருந்தால் குப்பை தொட்டியில் தான் மாணிக்கம் கிடைக்கும். சராசரியாக அது கிடைக்கக்கூடிய இடம் அது அல்ல. யோபனுடைய மன உறுதியை அவர்கள் தட்டி கேட்கிறார்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட நிலையாக இல்லை, நீங்கள் தரித்து நின்று கொஞ்சம் உட்காருங்க, ரொம்ப தான் குதிக்கிறீங்க, உங்கள் கண்ணை, உங்கள் சுயநீதி உங்கள் கண்ணை மறைக்குது, உங்களுடைய சன்மார்க்கம் உங்கள் கண்ணை மறைக்குது, உங்களுடைய பகுத்தறிவு பங்கமடைந்துள்ளது, பாதிக்கப்பட்டுள்ளது என்று அவர்கள் சுட்டி காண்பிக்கிறாங்க. இந்த அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் அவருடைய நண்பர்களை பேச விடுகிறார். ஒவ்வொருத்தர் ஒரு கோணத்திலிருந்து பேசுகிறார்கள். அதில் ஒருவர் மாத்திரம் குறை சொல்லாமல், இதெல்லாம் நீங்கள் யோசித்து நல்லா பலப்பட்டால் நல்லது, இந்த அதைரியப்பட வேண்டாம், ரொம்ப நீங்கள் உங்களை பற்றியே தற்பரிசோதனை செய்து
அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம் என்று ஒருத்தர் மாத்திரம் சொல்கிறாரு. மற்றவங்களாம் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சறது போல் சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம இந்த 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினுடைய தாக்கத்தை புரிந்து கொள்வதற்கு 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு என்று ஆண்டவர் அவர் தரப்புக்கு கிட்டத்தட்ட 40 கேள்விகளை தொடுக்கிறார். 40க்கும் மேற்பட்ட கேள்விகளை ஆண்டவர் தொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமாம், ஆண்டவர் செய்த அதிசயங்களை தியானிப்பதற்கு பாட்டை பாடிட்டா சரியாகுமா அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. பாட்டை பாடாமே இருந்தாலுமே சிக்கல் தான். பாட்டு வழியாவது ஆண்டவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை நினச்சி பார்த்தா நல்லது. அது உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்கள் தான் யோசிக்கணும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தையோ உபாகமம் குறிப்பாக அந்த 30ஆம் அதிகாரத்திலிருந்து பின்னையும் 20ஆம் அதிகாரத்திலேருந்து இந்த 28ஆம் அதிகாரம் வரைக்குமாக நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த இளைய சந்ததி 20 வயசுக்கு கீழ்ப்பட்ட சந்ததிகளுக்கு ஆண்டவர் அவருடைய மூத்த சந்ததிகள் எப்படி வாழ்ந்து லாயக்கற்றவர்களாக உதவாக்கரைகளாக மாறினாங்க, வனாந்தரத்தில் மாண்டு போனாங்க, கலகம் பண்ணாங்க, நினைக்காமல் போனாங்க, நன்றி மறந்தவர்களாக இருந்தாங்க. அப்படி நீங்கள் இருக்காதீங்க, அப்படி இருக்காதீங்க, அவங்க முற்பதாக்கள் செய்த போல் இருக்காதீங்கிறத தேவன் பல முறை வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். முன்னே நடந்த அதே விஷயத்தை அவர்களுக்கு எடுத்து உரைக்கிறதை நினைவுக்கு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அவங்க காலத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளையும் தேவன் செய்து கொண்டே இருந்து கொண்டே செங்கடலின் அனுபவத்தை நினைவுபடுத்துகிறார். எகிப்தின் அடிமைத்தனங்களை நினைவுபடுத்துகிறார். ஆண்டவர் எகிப்திலே செய்த 10 அற்புதங்கள் வாதைகளை பற்றி அவர் நினைவுபடுத்துகிறார். மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியை பற்றி நினைவுபடுத்துகிறார். இதெல்லாம் இப்போ உங்களுக்கு சொல்லும்போதே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு இதை விட ஏதாவது லேஸ் பாஸாக ஏதாவது சொல்லுங்கள். பெரிய ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் அப்படியே போகிற வழியில் ஒரு கூறு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஏதாவது காரியத்தை சொல்லுங்கள். அப்படி தான் நம்ம மனசு அலையுது. we don't want to stay grounded and think. கஷ்டம் வரும்போது எந்த சின்ன கஷ்டமோ பெரிய கஷ்டமோ நான் அதுக்கு காரணம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய மனசு. எவ்வளோ தான் ஆவியில் நிறைஞ்சா இருந்தாலும் முதல்ல அதை தான் யோசிக்குது. நல்லா யோசிக்குது. துணி அது பழகி போயிடுச்சு. அது ஊறி போன மட்டை மாதிரி. the very first response is that we want to put the blame on someone else, something else, somewhere else. கொஞ்ச நேரம் நிதானம் வந்த பிற்பாடு தான், ஐயோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஐயோ நான் தான் கவனமாக இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதுவும் பலருக்கெல்லாம் மற்றவங்க சொல்லி அத்தாட்சியெல்லாம் காண்பித்த பிற்பாடு தான், ஓஹோ அப்படியா, சரி யார் தான் தப்பு செய்யலை அப்படின்னு அப்படியுமே ஒத்துக்கிறதுக்கு மனசே இல்லை நமக்கு. ஆச்சரியங்கள் கூட அப்படி தான் நமக்கு இருக்குது. ஆச்சரியங்கள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அது ரொம்ப தப்பான எதிர்பார்ப்புங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா ஒவ்வொரு ஆச்சரியம் அற்புதம் நடக்கணும்னா அதுக்கு முன்னே சரியான நெருக்கடி இருக்கணும். அதுக்கு முன்னே சரியான துன்பம், சரியான இந்த பக்கம் அந்த பக்கம் நகர முடியாத ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்மளால் கடக்க முடியாத விஷயம், நம்மளால் செய்து முடிக்க முடியாத அளவுக்கு மிஞ்சி, அறிவுக்கு மிஞ்சி, அனுபவத்துக்கு மிஞ்சி, ஆற்றலுக்கு மிஞ்சி, அன்புக்கு மிஞ்சி, பொறுமைக்கு மிஞ்சி, எல்லாத்தையும் மிஞ்சின விஷயத்தில் தான் தேவன் நமக்கு இறங்கி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வை நிகழ்த்துவார். நிகழ்த்த வல்லவர் தான் நிகழ்த்தக்கூடும், நிகழ்த்துவேன் என்று வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறார். ஆனால் டெய்லி அப்படி செய்வேன், எல்லாத்துலேயும் செய்வேன்னு சொன்னாராங்கிறது வேதத்தில் நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம், இல்லைன்னு தான் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு?
நான் செய்வேன் செய்ய மாட்டேங்கிறது உன்னுடைய பிரச்சனையாக இருக்கக்கூடாது. நான் செய்திருக்கிறேன், ஆனால் நான் கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கணுங்க. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுறதுக்கும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறதுக்கும், விசுவாசத்தில் தேவனத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் தான் தேவன் இந்த விஷயங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் தான் உண்மையாக நான் சொல்லும்போது உங்கள் அளவில் உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையோடு உங்களுக்குள்ளே இருக்கிறதான வளர்ச்சியோடு நீங்கள் யோசிக்கணும். இன்றைக்கி காலையில் கூட அந்த வசனம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு தான் இருந்தேன். போகலாம். இங்கே பிலிப்பியர்கள் 4ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் Philippians chapter 4 verse 4 to 7, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமயமாக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதனால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். அதில் ஏதாவது உங்களுக்கு தட்டுப்பாடு இருந்தால், கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ள விளைவுகளோ, ஒழுக்கம் உள்ள விளைவுகளோ, நீதி உள்ள விளைவுகளோ, கற்புள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தி உள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இப்போ நம்முடைய சிந்தனையின் போர்க்களத்திலே தான் நாம் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் தீர்மானிக்கப்படுகிறது, தெரிய வருகிறது, தெரிவிக்கப்படுகிறது, அறிமுகமாகிறோம். நம்முடைய பிரச்சனைக்கு, நம்முடைய சோதனைக்கு, நம்முடைய பரீட்சைக்கு, நம்முடைய வெற்றிக்கு, நம்முடைய வாழ்க்கையின் பாடத்திட்டத்துக்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குறுதி, நம்முடைய நிறைவேறுதலுக்கு, நம்முடைய பரிபூர்ணம் அடைய முடியாத அந்த வாக்குறுதியை எப்படி அடைவோம், அந்த ப்ராசஸ், அந்த ஏகுமுறை வழிமுறையெல்லாம் பற்றி நம்முடைய சிந்தனையில் தான் தேவன் விதைக்கிறார். நமக்கு குறித்த எல்லா விவரங்களையும் தேவன் சிந்தனையில் தான் பதிக்கிறார், விதைக்கிறார், தெளிக்கிறார், தூவுகிறார். ஸோ இட் கோஸ் அண்ட் gets deposited in our thoughts. அதனால்தான் நம்முடைய சிந்தனைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சந்தோஷம் என்பது நம்முடைய சிந்தனை, சந்தோஷம் என்பது நிகழ்வுங்கிறது தான் நம்முடைய பெரிதான தீர்மானமாக இருக்குது, இல்லை அனுபவ அறிவாக இருக்குது. இல்லை, ஏதாவது நிகழ்ச்சி சந்தோஷமாக நடந்தால் தான் சந்தோஷங்கிறது இல்லை. நமக்குள்ளே சந்தோஷம் இருக்குது, நமக்குள்ளே சந்தோஷத்தை கொடுக்குறார், சந்தோஷத்துக்கு காரணர் அதெல்லாம் இருக்கிறாருங்கிற உபதேசம், அறிவு குறிப்பு. ஆனால் we don't want to respect it. அதையா நம்ம மதிக்கிறதே இல்லை, அதுக்கு வெயிட்டே கொடுக்கறதில்ல. 10 பிள்ளைகளை பார்க்கலாம் அவனுக்கு அதிகமல்லவான்னு புருஷன் சொன்னாலும் அன்னாளுக்கு பிள்ளை இல்லைங்கிறது தான், பிள்ளை வந்தால் தான், ஒரு பொம்மை மாதிரி ஒரு பிள்ளை வந்தால் தான் நான் நம்புவேங்கிற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு பொம்பளை கஷ்டப்படுற நிந்தனையை பற்றி என்ன உங்களுக்கு தெரியும்? இப்படியே சொல்லிட்டு சந்தோஷத்தின் காரணம், சந்தோஷத்தின் மையம், சந்தோஷத்தின் அஸ்திபாரம், சந்தோஷத்தின் இலக்கு, ஆரம்பம், முடிவு, அதை நம்ம கவனம் செலுத்துவதே இல்லை. நம்ம ரட்சணத்தை பற்றி சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? 4 பேர் சொல்லும்போது, சாட்சி சொல்லும்போது, 4 விஷயத்தை பார்க்கும்போது உடனே ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லி யாரோ உற்சாகமடைந்ததை பார்த்து நம்ம என்ன இப்படி உறிஞ்சி போட்ட எலும்பு மாதிரி இருக்கும், உலர்ந்து போன எலும்பு மாதிரி இருக்கும்னு அப்படி திடீர்னு சரணம் வந்தோடனே தான் ஆமென் ரட்சிப்பு வேணாலது லேலு, அது ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸாக இருக்கா? அனிச்சய செயலாக இருக்கா? அனிச்சய சிந்தனையாக இருக்கா? அதுதான் தாவீது உணர்ந்து கேட்குறாரு, உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்கிட்ட எடுத்துடாதீங்க. என்ன ஒரு ஆளாக்குனதோ, என்ன ஒரு கடையனும் இடையனுமாக இருந்தவனை ராஜாவாக்கி, அதெல்லாம் நீங்கள் கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எடுத்துடாதீங்க. பரிசுத்தானேருந்து எடுத்துடாதீங்க. எனக்கு நிலைவரமான ஆவித்தாங்க. ஏன்னா பல அனுபவங்களில் கொண்டு போயிட்டுருக்கீங்க, நானும் போயிட்டுருக்கேன். நீங்கள் செய்கிற அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்க, இதில் நான்
கொழுப்பெடுத்து போய் நான் துணிகரமாக செய்கிற காரியங்கள், இதில் வேதனைகள், வெட்கங்கள், துக்கங்கள், அவமானங்கள், காயங்கள், சத்துருக்கள், தோல்விகள், உம்முடைய பிரசன்னத்தையே இழந்து போகக்கூடிய அளவுக்கு நான் ஃபீல் பண்ணுற கைவிடப்பட்ட நிலைமை, அதை தான் அவர் யோசிக்கிறாரு. அப்போது அவர் எவ்வளோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாரு. நமக்கு ஆச்சரியங்கள் எல்லாமே சம்பவத்தோடு ஒட்டிய விஷயங்களாக தான் இருக்குது. நமக்கு கர்த்தர் ஆச்சரியமாகவே தெரியல, இல்லை பழகி போயிட்டோமோன்னு நினைக்கிறோம். என்ன பழகிருக்கோம் கடவுள்கிட்ட அப்படின்னு நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் பெத்த அம்மா அப்பாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த வயசுலே தான். நீங்கள் ஒவ்வொருத்தர் ஒரு வயசில் இருக்கீங்க, நான் இந்த வயசில் இருக்கிறேன். அவங்க செத்து இருந்தாலும் பரவாயில்ல, உயிரோடு இருந்தாலும் பரவாயில்ல. பிள்ளைகளுக்கு அம்மா அப்பாவை பற்றி என்ன தெரியும்? தனித்தனியாக. அவங்களுடைய நண்பர்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி, உறவினர்கள் வந்தாலும் சரி, அயலத்தார் வந்தாலும் சரி, அவங்க அந்தந்த வயசு பிள்ளைங்களுடைய வயசில் இருக்கிற நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சொல்லி, உங்கள் வீடுக்கு உனக்கு என்னப்பா அருமையான அம்மா, உனக்கு என்னப்பா அருமையான அப்பா, உனக்கு என்னப்பா நல்ல வீடு, நல்ல வசதி, அப்படிலாம் சொல்லும்போது நம்ம ரொம்ப அப்படியே அதில் நிலைவரப்பட்டு நம்ம அம்மா அப்பா பற்றி தவறாக எண்ணதோ குறைவாக எண்ணதோ, நீங்கள் இல்லாமல் என்னை யாருக்காவது எனக்கு அம்மா அப்பா வந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சதோ, அங்கலாய்த்ததோ, அதைரியப்பட்டதோ, நொந்து நூலானதோ, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லாரோம். உங்களுக்கு என்னங்க தெரியும்? எங்கள் வீட்டு பிரச்சனை எப்படி தெரியும்? எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அது இந்த ஆர்கியூமெண்ட் அவங்கள பற்றி எதாவது சொல்லிட்டா ரோசம் அந்த எல்லைக்கு நான் போகல. அம்மா அப்பா பற்றி நமக்கு மனத்தாங்கல் இருக்கும்போது அவங்க மனம் திரும்பணும், அவங்க வேற மாதிரி ஆகணும், அவங்க பெற்றோராக இருக்க லாயக்கில்லைன்னு மனசில் ஏதோ சம்பவத்தால் நினைக்கிறோம். அவங்க நமக்கு அம்மா அப்பா அமைந்தது சரியாக இல்லை, கடவுள் எங்கேயோ தப்பு பண்ணிட்டான்னு நினைக்கிறோம். அப்போது தேவன் அவர்கள் மூலமாக நமக்கு செய்த, நம்மை உருவாக்க தேவன் அவர்களை மாத்திரம் இத்தனை கோடி மக்களிலே நமக்கு பெற்றோராக தெரிந்தெடுத்து அவர் நமக்கு வைத்திருக்கிற எதிர்காலம், அவர் நமக்கு செய்ய போகிற ஆச்சரியமான காரியங்கள், இதெல்லாம் நம்மால் பார்க்க முடியாமல் ஏற்றுக்க முடியாமல் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் தான் நமக்கு போராட்டம். எதிர்காலம் மாபெரும் கனவாக இருக்குது. தேவன் எதிர்காலத்தை தான் நிகழ்காலத்தில் கொண்டு வர்றாரு. அதுதான் தேவனுடைய பக்கம். The way God acts, the way God gets involved in our personal details of life is from the future into our present, just forgetting the past. இல்லை, அதுதான் நான் சமீப காலமாக பார்க்குறது. பார்த்தாலும் இன்னும் to come into divine terms is a discipline. அவருடைய எதிர்பார்ப்போடு நம்ம ஒத்து போகிறது, அந்த நிலைக்கு நாம் வளர்ந்து அர்ப்பணிப்பது, விட்டு கொடுப்பது என்பது நாம் அனுதினம் எடுக்க வேண்டிய முடிவு. முன்முனைந்து முன்மொழிந்து முன்வந்து ஒத்துழைக்க விட்டு கொடுத்து ஒத்துழைப்பின் களத்திலே தினமும் நாம் நிற்க காண வேண்டும். முடியாதுங்கிற வார்த்தையை கடவுளுக்கு நம்ம சொல்கிறத விட நமக்கு சொல்லிக்கணும். நமக்கு நம்ம சொல்லிக்கிறதே இல்லை. அவரால் செய்யக்கூடாத ஒன்றும் அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். We want to throw the ball on God's court. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்கிறது நமக்கு பிடிக்கல. ஏன்னா விசுவாசிக்க முடியல. பார்த்து பழகிட்டோம், தொட்டு பார்த்து பழகிட்டோம், ருசி பார்த்து பழகிட்டோம், அனுபவித்து பார்த்து பழகிட்டோம். ஸோ we want to have more experiences and evidential experiences. Then only we want to believe. யூஸ்வலாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அது நடக்கட்டும் அப்புறம் நான் நம்புகிறேன். இல்லை, நடக்கிறதுக்காக தான் கடவுள் நம்ப சொல்கிறார்.
தான் நமக்கு ஒரு காரியத்தை நடத்தி கொடுக்குறேங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறாரு. ஆமாம், நான் ஒரு காரியம் சொல்கிறேன், இது விளம்பரம் இல்லை, இதுதான் ஹாட் கிராஸ் பன். ரெண்டு சாமுவேல் 7ஆம் அதிகாரம். இதை இப்போ உங்களால் ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியுமா முடியாதுங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் இதை போட்டு பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ஏதாவது விதத்தில் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட எதிர்காலத்தை பற்றி, தேவன் வாக்குறுதி பண்ண விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் வார்த்தை. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு இதில் விவரமாக பல விஷயத்தை சொல்லி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். உனக்கு வீடு கட்டுவேன்னு ஆண்டவர் சொல்லி தான் இந்த வீடு கட்ட விஷயத்தை ஆரம்பித்தேன். ஆனால் என்ன போராட்டம் இல்லை அப்படின்னு கேட்கலாம். என்ன போராட்டம் இருந்ததுங்கிறத விட என்ன போராட்டம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏறக்குறைய அதுக்கு வேண்டிய எல்லா விதமான போராட்டமும் இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல வர்றது அந்த விஷயம் வசனத்தினுடைய சத்தியத்தை மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறது இங்கே மேட்ரே இல்லை, எனக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது மேட்ரு இல்லை. அந்த ரகமான விதத்திலே தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை திண்ணமாக சொல்லும்போது, God does not provide every detail. உனக்கு நான் வீடு கட்டுவேன், அதில் போராட்டம் இருக்காதெல்லாம் எந்த க்ளூவும் கிடையாது. க்ளூலெஸ்லி God will say. அங்கே தான் ஆச்சரியம், அதிசயம், அற்புதம் அப்படின்லாம் நம்ம ஒரு வழக்கத்துக்கு மாறான செயல் தான், வழக்கத்துக்கு மாறான சம்பவம் தான், வழக்கத்துக்கு மாறான நிகழ்வு தான். அதுதான் அற்புதம், அதிசயம், ஆச்சரியம்லாம் சொல்கிறோம். ஸோ அது தேவன் நமக்கு சொல்கிறாருங்கிறது உண்மையாகவே அதை பற்றி நம்ம தெளிவாயிட்டா கூட சம்பவம்லாம் எப்படி இருக்குன்னா வச்சு செஞ்சிட்டாங்கன்னு இப்போ சமீப காலத்தில் கேள்விப்படுறோம்ல, அது மாதிரி தான். உங்களை காணாதக்கு கொண்டு போவேன் அப்படின்னா இதுங்களும் லூட்டி பண்ணிச்சிங்க. கர்த்தர் கொண்டு போகிற பாதையும் சரியான பாதையாக இருந்துச்சு. அவர் அந்த பாதையில் டைம் ஃப்ரேம் ஷார்ட் டைமாக இருந்தால் கூட அது 40 years ஆக வேண்டிய சூழல் ஆகிடுங்கிறது அவருக்கு முன்னாடி தெரியாமலாம் கிடையாது. அவர் எல்லாத்துக்குமே வாஸ் அப்சல்யூட்லி ரெடி ஃப்ரம் த பிகினிங் டு த எண்டு. ஆனால் இவங்களுக்கு தான் தெரியல. ஆனால் அது நாள் நீடித்திருந்தாலும் 40 ஆண்டுகள் ஆயிருந்தாலும் குறைந்த காலத்துக்குள்ளே அவங்க போய் சேர்ந்துருந்தாலும் குறுகிய கால பாடத்திட்டம், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்லாம் இருக்குல்ல, குவாலிஃபையிங் கோர்ஸ், அது மாதிரி ஆண்டவர் கோர்ஸை நடத்தியிருப்பார். இது பெரிய டிகிரி படிப்பை விட இது என்ன சொல்கிறது, இது PhD படிப்பு, அருட்கலைஞர் அப்படிப்பட்டதான பெரிய ஒரு முதுநிலை பட்டதாரி போல. அதனால் நாட்கள் ஆனது. அந்த நாட்களுக்கிடையே அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா அதிசயங்களையும் தேவன் செய்தார். ஆச்சரியங்களை காண்பித்தார், தன்னை யார் என்று காண்பித்தார், அவர்கள் யார் என்று காண்பித்தார், எதிரிகள் யார் என்று காண்பித்தார், எதிரிகள் ஒன்றுமில்லை என்பதை காண்பித்தார், எதிரிகளால் ஒன்றும் செய்ய முடியாது என்று காண்பித்தார், எதிரிகள் கையில் போய் சிக்கி கொள்வேன் என்பதையும் வெளிப்படையாக சொன்னார். எதிரிகள் அவர்களை மேற்கொள்ள ஆண்டவர் விடவில்லை. சங்கீதம் 23 எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அதில் ஒவ்வொரு வரியில் இருக்கிற வரிகளுக்கு இடையே இருக்கிற, அதாவது ஒரு வார்த்தைக்கு 3ஆம் வசனத்துக்கு 4ஆம் வசனத்துக்கும் இடையே இருக்கிற அந்த தொடர்பு லிங்க்கு எப்படிப்பட்டதுங்கிறத நம்ம ஏற்றுக்க இஷ்டப்படலாம். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தினா நமக்கு பிடிக்குது. ஆனால் எங்கே பந்தி கொடுக்குறாரு? ஏயா உனக்கு இவங்க மத்தியில் தான் எனக்கு சோறு போடுறதுக்கு மனசு போதா? சொந்த பந்தத்தை கூப்பிட்டு ஜாம் போடுவியா? ஊரில் இருக்க எனக்கு இறைவெல்லாம் எனக்கு ஒலை வைப்பானா அவனெல்லாம் கூப்பிட்டு
நீ சாப்பாடு போடுவியா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனால் ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக தான் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லலாம்? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே போகும்போது. அப்போ இனிமேல் அவங்க சங்கீதம் 23 பிடிக்குமா? ஐயா அதை போய் விரும்பி விட்டு அவர் ஏடா கூடையான சூழ்நிலை கொண்டு போயிட போகிறாரு. அந்த சூழ்நிலையை என்னை சாப்பிட்ற போது, அதை என்னை விழுங்கிற போது, அதில் மாட்டிக்கிட போகிறேன் அப்படிங்கிற காரியம்தான் இருக்குது. அப்போ தேவனுடைய ஆச்சரியங்கள் யோசிங்க. யோபே அப்படிங்கிறாரு. யோபு பாருங்கள், அந்த 23ஆம் வசனம், சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்கக்கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்திலே ஞானிகளாக இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றார். இப்போ இது ஒரு மேட்டர் டிபேட்டாக இருக்க வேண்டாம். இது ஒரு பட்டிமன்றத்துக்குரிய வாக்குவாதத்தினுடைய விஷயமாக இருக்க வேண்டாம். நிதர்சனமாக அங்கே சொல்லப்பட்ட எலிகுனுடைய ஸ்டேட்மெண்ட்டை நாம் ஏற்றுக்கக்கூடிய அம்சங்களும் தேவனத்தில் இருக்குது, குணலட்சணங்கள் இருக்குது. இவர் தேவனை தூக்கி வச்சு பேசினார். யோபனுடைய தகுதி, யோபனுடைய மனநிலை, யோபனுடைய ஆயத்தம் குறைவாக இருக்குது, பற்றாக்குறையாக இருக்குது என்று நம்ம பார்க்குறதை விட தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கத்தான் செய்கிறாருன்னா அந்த சர்வ வல்லமைக்குள்ளே, சர்வ ஞானத்துக்குள்ளே, சர்வ வியாபகத்துக்குள்ளே இந்த காரியங்கள்லாம் இருந்து தான் ஆக வேண்டும். இதை நம்ம தனியாக உருவி எடுத்து இந்த மாதிரி குணலட்சணம் உடையவர்னு சொல்லி அவர் மேல் நம்ம நம்பிக்கை செலுத்துறதை விட, அவர் என்ன சொல்ல ஆஸ் இட்டர்னல் ஆஸ் ஹி இஸ், எவ்வளோ நித்தியமுடையவராக இருக்கிறாரோ, நேற்று மீண்டும் என்று எவ்வளோ மாறாதவராக இருக்கிறார், ஆஸ் அன்சேஞ்சிங் ஆஸ் ஹி இஸ். அவர் எப்படி மாறாதவராக இருக்கிறாரோ அந்த மாறாத தன்மையில் அவர் சர்வ வல்லமை குறைய போகிறதில்லை, சர்வ ஞானம் குறைய போகிறதில்ல, சர்வ வியாபகம் குறைய போகிறதில்ல. அதிலே அவருடைய நியாயத்தில் அவர் பெருத்தவர் என்பது அடங்கும், வல்லமையிலே பெருத்தவர் என்பது அடங்கும். அவரிடத்தில் நாம் குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது, அவரை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் ஒடுக்க மாட்டார், அவரிடத்தில் ஒடுக்கம் இல்லை, அவர் மகா நீதிபரர். இப்போ ஒடுக்கம்ங்கிற ஒரு வார்த்தை நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். கடவுள் நம்ம ஒடுக்கிறதுக்கு ஒரு நெருக்கத்தில் வைக்கல, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடத்துல வைக்கிறாரு. ஆனால் சத்துரு நம்மளை நாசம் பண்ணுறதுக்கு ஒரு சிறைச்சாலையில் வைக்கிறான். கர்த்தர் நம்ம சிறையிருப்புக்கு கொண்டு போனாலும் he never takes us, he never leaves us to imprisoned life so that he may kill us, not at all. அவன் நம்மை சிறையிருப்புக்கு கொண்டு போகும்போது அந்த சிறையிருப்பின் காலத்தில், சிறையிருப்பின் இடத்துல தேவன் நம்மை உருவாக்குகிறார். நமக்கு புதிய படிப்பினைகளை தருகிறார். சரியாக கற்றுத்தேராத பாடத்திட்டங்களை சரியாக கற்றுத்தேரும்படி உதவி செய்கிறார். அங்கே நம்மை போஷிக்கிறார். நம்மை ஆண்டவர் அழிக்கிறதுக்கு, கொல்றதுக்கு கொண்டு போகிறதில்ல. சிறையிருப்பு கொலைக்களம் அல்ல. இட்ஸ் நாட் அ மர்டரஸ் பிளேஸ். இட்ஸ் நாட் அ பிளேஸ் ஆஃப் அசாசினேஷன். இப்போ இதெல்லாம் நம்ம நினச்சி நம்ம மனதை திடப்படுத்திக்கணும். வேத கதாபாத்திரங்களானாலும் சரி, சபை சரித்திரத்தில் கண்டெம்பரரி டைம்ஸ் வரைக்கும், ஒரு 200 இயர்ஸ் வரைக்கும் முன்னாடி கூட இப்படி ரொம்ப தரமாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. தனிமையிலே உருவாகி பச்சாதாபத்துக்கு, சுய பச்சாதாபத்துக்கு, செல்ஃப் பிட்டிக்கு இறையாமல் என்ன போல் யாருமே இது மாதிரிலாம் ஒப்பாரி வைக்காமல், நண்பர்களோடு பேசாமல் பகிர்ந்து கொள்ளாமல், மனைவியோடு பகிர்ந்து கொள்ளாமல், புருஷனோடு பகிர்ந்து கொள்ளாமல், புருஷனை இழந்து, மனைவி இழந்து, பிள்ளைகளை இழந்து, பெற்றோரை இழந்து, தேசத்தை இழந்து, சொத்தை இழந்து, சுகத்தை இழந்து, ஊர் பேர் தெரியாத, மொழி தெரியாத,
மாற்று கலாச்சாரத்தில் மாற்றான் தாய் பிள்ளைகளைப் போல இறைப்பணியை செய்து மகிமையாக வெற்றி சிறந்து அவர்கள் மரித்தும் பேசுகிறார்கள் என்ற அந்தந்த ஊரில் அவங்க பேர் நிலைத்திருக்க தேவனை உபயோகித்தவர்கள் இருக்கிறாங்க. உடனே அவங்களுக்கெல்லாம் நம்ம பேர் சேர்த்தோம் இல்லையோ ஆமேன்னு சொல்லுவோம். நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நமக்கும் ஒரு பேர் புகழை தேவன் சேகரித்து வைத்திருக்கிறார். He wants to credit into our account such kind of fame and name particularly to us. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம். நீ புருஷனை போல இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. உடனே தீராது. நீங்கள் மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறத நிறுத்த தான் வேணும். நிறுத்தினாலும் உடனே அடுத்த நொடி உங்களுக்கு முன்னாடி பூதம் மாதிரி வந்து கர்த்தர் நின்று உங்களோட பேச வரலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் ஒப்பிட விஷயத்தை எப்படி விட்டுட்டீங்க, எவ்வளோ விட்டுட்டீங்க, மொத்தத்துக்குமே விட்டுட்டிங்களாங்கிறதெல்லாம் அவர் கவனிக்காமல் இருக்க மாட்டார். உண்மையாகவே அது இல்லாமல் போச்சுன்னா நம்ம அவரெல்லாம் தனியாக கூப்பிடலாம் வேணாம். He is already just in front of us. ஒவ்வொரு விடைக்கும், ஒவ்வொரு விடுதலைக்கும், ஒவ்வொரு வெற்றிக்கும், ஒவ்வொரு ஆதரவுக்கும், ஒவ்வொரு அரவணைப்புக்கும் ஏன் தாமதமாவது, ஏன் அந்த தவிப்பு? நம்முடைய பொறுமையின்மை, நம்முடைய சந்தேகம், நம்முடைய புகார், புலம்பல், நம்முடைய பேராசை, நம்முடைய இந்த சவலப்பிள்ளைத்தனம், இதெல்லாம் ஆண்டவர் வந்து ஏற்கவே முடியாது. அவருக்கு சக்தி இல்லாததுனால இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இல்லை. அது அவரை வந்து பாதிக்காது. பட் ஆனால் அதை வந்து அவர் வந்து ஒரு விஷயமாக ஏற்றுக்கிட்டாருன்னா அது ஊழல். அது அவருக்கு என்ன சொல்லுது, சாயம் பூசின இல்லை, தீட்டுப்பட்ட விஷயம், அசிங்கப்பட்ட விஷயம். பரவாயில்ல, இந்த பிள்ளை பொய் சொல்ல தான் செய்யும். அதுக்கு பொய் சொல்கிறதுனா அதுக்கு உசுறு மாதிரி. அதுவும் நான் பெற்ற பிள்ளை தான் அப்படி நம்ம தான் பேசுவோம். கடவுளால் அப்படி பேச வைக்கவே முடியாது. பேச போகிறதே இல்லை. அதனால் நம்மளை அழிப்பாரா? அவர் அழிக்க மாட்டார். நாம் அழிவை தெரிந்து கொள்கிறோமே என்று தூரத்தில் பார்த்து கண்ணீர் விடுவார். அவரால் பாதுகாக்க முடியாதா? பாதுகாக்கிறதுக்காக தான் சத்தியத்தை அனுப்பிக்கிட்டே இருப்பார். உண்மையை பேசுகிற வரைக்கும், உண்மை வாயிலேருந்து பிடுங்கி முத்து மாதிரி உதிர வைக்கிற வரைக்கும் சத்தியத்தை அனுப்பிக்கிட்டே இருப்பார். அது மாதிரி தான் எல்லா நீதியான விஷயங்கள் நம்மளே உருவாவதற்கு தேவன் நம்மளை நெருக்கிக்கிட்டே இருப்பார். நாம் தேடிப்போகிற அந்த போலித்தன்மையான விஷயங்கள், எவ்வளோ பொய், எவ்வளோ நிலைவரமற்ற தன்மை, எவ்வளோ நட்டம், எவ்வளோ தோல்வி, எவ்வளோ பிரயோஜனமற்றது என்பதை காண்பிக்கிறதுக்கு எவரையும் உபயோகிப்பார், எவ்வளவும் உபயோகிப்பார். இப்போ இப்படி புரிஞ்சுக்கோங்க. 37ஆம் அதிகாரம் வரைக்கும், ஒரு 37 அதிகாரத்தில் எவ்வளோ சில வேத நிபுணர்கள், பலர் வேத நிபுணர்கள் சொல்கிறாங்க 9 மாத காலம்தான் யோபு சோதிக்கப்பட்டதாக. அது என்ன சொல்லு, இன்டர்நேஷ்னலி டாக்குமெண்டட் ட்ரூத்தாங்கிற அளவுக்கு நான் இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் யோபு வந்து அப்படியே ஜவ்வு மாதிரி இந்த டிவி சீரியல் மாதிரி எபிசோட் ஆஃப்டர் எபிசோடு தொடர்கதையாக அவர் சோதிக்கப்படல. அவருக்கு ஒரு குறித்த காலம் வரைக்கும் தான் சோதித்தார். அதுக்கப்புறம் தேவன் சோதனைகளை முடிவுக்கு கொண்டு வந்தார். அவர் தீர்மானித்த நேரம் முடியறதுக்கு அண்மையில் அடுத்த ஸ்டெப்புக்கு முந்தின ஸ்டெப்பில் யோபை ஆண்டவர் பலப்படுத்துகிறார், யோபை சரிப்படுத்துகிறார். பெற்றுக்கொள்ளும்படி, தேவனுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவருக்கு தெரியாமையே அவரை பக்குவப்படுத்துகிறாரு, அவர் ஆயத்தப்படுத்துகிறாரு. அதுலேயும் நாக்க பிடுங்குற மாதிரி தான் கேள்வி கேட்குறாரு. அப்படின்னா நாவினாலே மீறுதல் எவ்வளோ இருக்குங்கிறத ஒரு நீதிமானுக்கு, ஒரு சன்மார்க்கனுக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆச்சரியம். இமயமலையை வந்து என்ன சொல்லுது,
ராக்ஃபோர்ட் மலைக்கோட்டையை தூக்கிட்டு கொண்டு போய் இமயமலையில் வச்சுட்டு இமயமலையை கொண்டு போய் மலைக்கோட்டை இடத்துல வச்சுக்கிறது கடவுளுக்கு முடியுமா முடியாதா? ஒரு ஆள் எல்லாம் முடியும், அதெல்லாம் முடியும் தான். அது நம்ம தான் யோசிக்கணும். வேடிக்கையான விஷயந்தான். இமயமலையை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு இதை கொண்டு போய் அங்கே வச்சா எப்படி இருக்கும்னு நம்ம தான் யோசிக்கணும். கொஞ்சமாச்சும் லாஜிக்கலாக யோசிக்கணும். இது நல்லா பெஃபிட்டிங்காக இருக்குமா, சரியாக வருமா? மலைக்கோட்டை தினோண்டி ஏரியா, இமயமலை அது தொடர்ச்சி, அது ஒரு பெரிய மலை தொடர்ச்சி. இட் ரன்ஸ் இன்டு கான்டினென்ட்ஸ், சப்கான்டினென்ட்ஸ், துணை கண்டங்களோடு ஊடாக அது வாட்க்கு அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மலையை பேர்த்து கொண்டு போய் இங்கே வந்து வச்சா எப்படி இருக்கும்? நம்ம இங்கே வாழ்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும், ஓஎஃப்டிலாம் இருக்காது, நம்ம இங்கே இருக்க மாட்டோம். சோத்திரம். ஏன்னா எங்கள் ஊரை விட்டு நான் இங்கே வந்து இந்த ஊரை விட்டு காலி பண்ணிங்க, இமயமலை வந்து வருதுங்க, காலி பண்ணுங்க. இமயமலை வருது, நீங்கள் கேட்டிங்களா ஜெபத்துக்கு பதில்? அது வருது, காலி பண்ணுங்க இடங்க. எப்படி சௌரியமா? நம்ம அப்படிலாம் சில ஜெப குறிப்பெலாம் வச்சுருக்கோம். அப்போ ஆண்டவன் சொல்ல, ரைட்டு கேட்டுருவேன், சொன்ன மாதிரி செஞ்சுருவேன், இடத்த காலி பண்ண. ரைட்டு இங்கே எனக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னை ஆசீர்வதிச்சா நல்லதுன்னு உட்காந்துருக்கான் அழுத்தமாக. ஆமாவா? அதுதான் முடியாது. நமக்குன்னு ஒரு எல்லையை ஆண்டவர் குறித்த பின்ன, நமக்குன்னு வாழ்வின் வரையறையை தேவன் திட்டம் பண்ணின பின்ன, அதுக்குள்ளே தான் நம்முடைய வளர்ச்சியை தேவன் வைத்திருக்கார், அதில் தான் நம்முடைய விரிவாக்கத்தை வைத்திருக்கார், அதில் தான் நம்முடைய உயர்வை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்மளை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்களே அப்படின்னா, பக்கத்து வீட்டு பிளாட்லாம் எனக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. சோத்திரம். இதுக்காக நான் ஒத்த காலம் நிற்கிறேன், வானத்து பூமி தொங்கிட்டே இருக்கேன், அது நீ என்ன பண்ணாலும் உன் வீட்டு எல்லைக்குள்ளே தான் நீ பண்ணலாம். சோத்திரம். சத்தமே இல்லை அப்படின்னா இந்த திட்டம் இருக்குது போல் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி என்க்ரோச்சிங் ஆட்டிடியூட்ஸ் நமக்கு இருக்கும்போது கர்த்தர் பார்ப்பார், இவனால் இவனுக்கும் தொல்லை, என் நீதிக்கு தொல்லை, சத்துருக்கு வில்லை, அவனுக்கு ரொம்ப குஷி. அதனால் ஆண்டவர் அதை செய்கிறதே இல்லை. அதனால் நான் வீட்டை விட்டு போகிறேன், போ, எல்லா பக்கம் அலைஞ்சிட்டு ஐய நம்ம வீடே பரவாயில்ல போல இருக்கு, திரும்பி வா. வீட்டுக்குள்ளே வரத்துக்குள்ளே ஆண்டவர் திருப்பி என்ன பண்ணுவார்? உன்னை சுத்தம் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவார். சோத்திரம். சத்தமே இல்லை. இளையகுமாரன் என்ன பார்த்தான்? வீட்டுக்குள்ளே அப்பா கொடுத்த எல்லா கவனிப்பும் பத்தாது அவருக்கு, பெருசுக்கு ஒன்றும் தெரியல, எப்படி பிள்ளைய என்னை வளர்க்கணும்னு தெரியலன்னு. என் கையில் என்னுடைய சொத்தெல்லாம் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், எப்படி வளர்த்துக்கிறேன் பாருங்கள். வெளியே போனால் உள்ளதெல்லாம் போச்சு, பண்ணி சாப்பிட்ற சாப்பாடு கூட கிடைக்கல. அவனுக்கு உணர்வு வந்துச்சு, அதுவே பெரிய விஷயம். வீட்டுக்கு வந்தான், நான் வீட்டுக்குள்ளே பளிச்சுன்னு சேர்த்துக்கல, அனுமதிச்சார், அரவணைச்சார்லாம் ஓகே. நான் கழுவி என்னை சுத்தம் பண்ணி அவனை சேர்த்துக்கொண்டார். ஸோ இந்த பரிசுத்தவான்களில் முதல்ல நம்ம பார்த்தோம், அவங்களுக்கு கிடைத்த சீர்திருத்த தண்டனையை அவர்கள் எண்ணி ஆண்டவரோடு கூட சரியாக நடக்க தங்களை பழக்குவித்து கொண்டார்கள். இரண்டாவதாக அவங்க பூர்வ நாட்களை எண்ணி தங்களுடைய நிகழ்காலத்தை கெடுத்துக்கொள்ளவில்லை, எதிர்காலத்தை குறித்து வருந்தி இல்லை அங்கலாய்த்து போகவில்லை. அவருடைய வாழ்வின் முடிவை எண்ணி அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ்ந்து முடிச்சிருக்கிறாங்க. வாஸ்தவத்துக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களாம் வாழ்வின் முடிவை எண்ணவே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா தீர்க்க தரிசனத்தின் ஆவி வந்து எல்லார் மேலும் செயல்படலை, இறைவாக்கினர்கள் மூலமாக தான் தேவன் தீர்க்க தரிசனத்தின் ஆவியை செயல்படுத்தினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு மக்களான நம்ம மேலே தீர்க்க தரிசனம் என்பது ஒரு வரமாகவே, பசுத்தான ஒரு வரமாகவே தேவன் தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் வசனம் எல்லாம் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. ஸோ we have a very big and total coverage of the spirit of prophecy of God. ஸோ நமக்கு எதிர்காலம் அவங்கள விட நமக்கு பிரகாசமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முடிவோ நித்திய ஜீவன் தெளிவாக நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதனால் வாழ்வின் முடிவை எண்ணி அவங்க ஜாக்கிரதைப்பட்டாங்க. நாலாவது பார்த்தோம், தேவன் அருளும் ஆசீர்வாதங்களை அவங்க எண்ணி பார்த்தாங்க. ஆசீர்வாதத்தில் மூழ்கலை, ஆசீர்வாதம்தான் வாழ்வின் எண்ணலை, ஆசீர்வாதத்து மேலே அவங்க கண்ணையும் வைக்கலை. ஒரு சிலர் வைத்தாங்க, அது வந்து அவங்களுக்கு சரியாக வரல. அதையுமே ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கையாக திருஷ்டாந்தமாக எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நம்ம யோசித்தோம், தேவனுடைய அற்புத செயல்களை யோபு எண்ணி பார்க்கும்படி எலிகு சொன்னதை நாம் யோசித்தோம்.
இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக யோசிங்க. பைபிள் ஸ்டடி முடியல. தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறாரா? உடனே ஆமேன் இதெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க. அதான் உடனே இந்த உணர்ச்சி வசப்பட்டுலாம் சொல்ல. கொஞ்ச நேரம் அமைதியாக யோசிங்க. இன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு முன்னே இல்லை கடவுளை கிருபை இருந்து தூக்கத்திலும் கூட நினைவில் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் உள்ளான மனுஷனில் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறாரா? Has God performed any miracles in your life? Has He shown any wonders in your life? Has He permitted any surprises in your life so far? இதுவரைக்கும் தேவனை தெரிஞ்ச நாளில் இருந்து ப்ராப்ளி 1 இயர் தான் இருந்துச்சு அப்படின்னாலும் 1 வருஷத்துக்குள்ளே தேவன் உங்களுக்கு அற்புதங்களே ஆச்சரியங்களே அதிசயங்களை உங்கள் வாழ்விலே அனுமதித்திருக்கிறாரா? காண்பித்திருக்கிறாரா? நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? 10 வருஷமானவங்களாக இருக்கலாம், 20 வருஷமானவங்களாக இருக்கலாம், 40 வருஷமானவங்களாக இருக்கலாம். இட்ஸ் ஆல் ரைட். நீங்கள் தான் யோசிக்கணும், அதை நீங்கள் நினைக்கணும். அந்த அற்புதத்திற்கு முன்னே அந்த அற்புதத்துக்கு பின்னே என்பதை நீங்களும் நானும் யோசித்து பார்க்கணும். அப்படி நம்ம நினச்சி அதுக்கு ஒரே நைட்லேயே செய்ய முடியல, ஒரே ஒரு ஈவெண்ட்டில் செய்ய முடியலங்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. டேக் டைம், எவ்ரி டே ப்ராபப்ளி. ஒவ்வொன்றா தான் ஞாபகம் வருது. ரொம்ப சந்தோஷம், அது பெரிய சகாயம். உடனே டக்குன்னு உங்கள் நோட்டில் எழுதி வச்சிடணும். என்றைக்குமே அது உதவும். ஆஹா, இந்த வருஷத்தில் இந்த அற்புதத்தை செஞ்சதுனால்தான் நான் இன்றைக்கி அந்த நிலைமையில தாண்டி ஜெயிச்சு நான் மாற்றம் கண்டிருக்கிறேன். அதுக்கு முன்னே நான் ஒரு சிக்கலில் நெருக்கத்தில் இருந்தேன், வீழ்ச்சியில் இருந்தேன், தாழ்ச்சியில் இருந்தேன், பற்றாக்குறையில் இருந்தேன், அவிசுவாசத்தில் இருந்தேன். இப்படிலாம் நீங்கள் யோசித்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்கள் நினைக்கும்போது தேவனை இன்னும் சார்ந்து கொள்ள தருணங்கள் ஏற்படும். இறுதியாக ஒரு வார்த்தை நான் சொல்ல, அந்த ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. யோபுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார், இதற்கு செவிகொடும் தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தை மின்னலை போல பிரகாசிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ. அவர் உங்களுக்கு காண்பிக்கிற அந்த அதிசயம் எப்படி திட்டம் பண்ணி மேகம் மின்னலை போல் வேகமாக செய்து பார்த்திங்களா, அந்த அளவுக்கு செய்கிறாரு அப்படிங்கிறத காமிக்கிறாரு. நம்முடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்க எவ்வளோ ஆவலாக இருக்கிறோமோ அது நம்முடைய ஆவல், நம்முடைய மன்றாட்டு எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கலாம். கர்த்தர் நமக்காக ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறாரு. சந்தேகம் இல்லை, பொய் இல்லை, வெறும் உஸ்பேத்திர வார்த்தையில். அந்த எரேமியா 29:11 பிரகாரமாக சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளே. சமாதானம் வரத்துக்கு முன்னே கண்டிப்பாக கலகம் இருக்கும், குழப்பம் இருக்கும், தவிப்பு இருக்கும், தடுமாற்றம் இருக்கும், பேராசை இருக்கும், மூர்க்கம் இருக்கும், ஆர்கியூமெண்ட் இருக்கும். அந்த ஒப்பிடுதலாலே நமக்கு ஏற்படுகிற மனத்தாங்கல் இருக்கும், கோபம் இருக்கும், சாந்தம் இழந்திருப்போம், அவசரம் இருக்கும். ஆனால் தேவன் நம்மை பற்றி அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் அவைகள் அழிவுக்கல்ல, அவைகள் ஜீவனுக்கு ஏதுவானது. அவைகள் கலகத்துக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். So we have a bright future, we have a right future rather, and we have a secure future. So before we want to go into a security, we would be permitted to go through lots of dangers. நிறைய ஆபத்துகள், நிறைய விபத்துகள், நிறைய தடைகள், ஸ்பீட் பிரேக்கர்ஸ், ஹம்ப்ஸ், twists and turns, right turn, left turn, U-turn, hairpin bend, lots and lots in a travel. ஸ்தோத்திரிங்க.